மார்ச் மாதம் 13ஆம் தேதி தவக்காலம் 3ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் குற்றத்தினால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: குற்றப்பழி அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை மீட்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்களுடைய கைவினை பொருட்களிடம் எங்கள் தெய்வங்களோ என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்களுக்கு நான் உளமாற அன்பு காட்டுவேன். அவர்கள் மேல் நான் கொண்ட சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் கேதுரு போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். தானிய விளைச்சல் போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 28b தொடக்கம் 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயலரே கேளுங்கள். நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எதிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியிலிருந்து தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மீட்பு வரலாற்றில் தொடக்கம் முதல் இறுதி வரை அனைத்து நிகழ்வுகளுமே அன்பு ஒன்றையே மையப்படுத்துகின்றன. அன்பு என்கிற வார்த்தையை விவிலியத்திலிருந்து நீக்கிவிட்டோம் என்றால் விவிலியமே அர்த்தமற்றதாகிவிடுகிறது. விவிலியம் அன்பை மையப்படுத்துவதற்கான காரணம் வாழ்வின் மையமாக அன்பு இருப்பதாலேயே. அன்பை வாழ்வில் இருந்து நீக்கிவிட்டால் வாழ்வே அர்த்தமற்றதாகிவிடுகிறது. அன்பின் மேன்மையை இறைவன் உணர்ந்திருந்ததன் காரணத்தாலேயே இஸ்ரேல் மக்கள் தன்னை விட்டு பிரிந்து போனாலும் இறைவன் தனது அன்பு கயிற்றால் அவர்களை தன் பக்கம் இழுத்து அவர்களுக்கு ஆசி மொழிகள் வழங்கினார். இதையே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம்.
வாழ்வின் மையமாக இருக்கின்ற அன்பு கடவுள் அன்பாகவும் பிறர் அன்பாகவும் பரிணமிக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. கடவுளை அன்பு செய், மனிதனை அன்பு செய் என்று இறைமகன் இயேசு தந்த கட்டளைகள் தனித்தனியாக ஒன்றோடொன்று தொடர்பற்ற கட்டளைகள் போன்று தோன்றினாலும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது இரண்டுமே வேறு வேறான கட்டளைகள் அல்ல, மாறாக ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை என்ற உண்மை நமக்கு தெளிவாகும். அதாவது ஒரு கட்டளையில் அடுத்த கட்டளை பொதிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம். எப்படி என்று சிந்திக்கலாம். கடவுளை அன்பு செய் என்ற கட்டளையை எடுத்துக்கொள்வோம். கடவுளுக்கு இரு பரிமாணங்கள் உண்டு. ஒன்று கடந்து நிற்கும் பரிமாணம், டிரான்செண்டல் டைமென்ஷன். மற்றொன்று மனிதர்களுக்குள் இருக்கின்ற பரிமாணம், இம்மனன்ஸ் டைமென்ஷன். எனவே கடவுளை அன்பு செய்தல் என்றால் எங்கோ இருக்கின்ற கடவுளை அன்பு செய்வது மட்டுமல்ல, மனிதர்களுக்குள் தன்னையே மறைத்து வைத்திருக்கிற கடவுளையும் அன்பு செய்வதுதான். அதே போல மனிதனை அன்பு செய் என்ற கட்டளையை எடுத்துக்கொள்வோம். மனிதர்களை அன்பு செய்கின்ற பொழுது அவர்களுக்குள் உரைகின்ற கடவுளை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. கடவுளை மற, மனிதர்களை நினை என்று ஒரு சிலர் கூறுவது உண்மையில் அடிப்படையற்ற வாதம். காரணம், கடவுளது சாயல் இல்லாத மனிதர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. எனவே மனிதர்களை உண்மையிலேயே நினைத்தோம் என்றால் நாம் கடவுளையும் நினைத்துத்தான் ஆக வேண்டும். எனவே சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், மனித அன்பு இல்லாமல் கடவுள் அன்பு இல்லை, கடவுள் அன்பு இல்லாமல் மனித அன்பு இல்லை. இவை இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் நம்மிடம் உண்டு என்று எண்ணினோம் என்றால் அந்த அன்பு உண்மையான அன்பு கிடையாது. இவ்வாறு கடவுளையும் மனிதர்களையும் ஒரு சேர அன்பு செய்வது ஒரு பக்கம் நம் மீது சுமத்தப்பட்ட கடமை போல இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு பேறு, நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. இறைவனை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை முழுமையாக அன்பு செய்வதை உணர ஆரம்பிப்போம். இறைவனின் அன்பை சுவைக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் எதை குறித்தும் கவலை கொள்ள தேவையில்லை என்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஹிட்லர் ஏராளமான யூதர்களை சிறையினில் அடைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தியது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். இவ்வாறு சிறையினில் அடைக்கப்பட்டவர்களில் விக்டர் பிராங்கல் என்பவரும் ஒருவர். ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த மருத்துவரான இவர் பிறப்பால் ஒரு யூதர். நாசிகள் இவரை சிறையில் அடைத்ததும் முதலாக இவருக்கு செய்த காரியம் இவருடைய உடைகளை களைந்துவிட்டு ஏற்கனவே இறந்த கைதி ஒருவர் அணிந்திருந்த சிறை கைதிக்குரிய ஆடையை இவருக்கு கொடுத்ததுதான். கைதிக்குரிய ஆடையை அணிந்தபின் அந்த ஆடையினுடைய பையை துழாவிய பொழுது ஒரு தாள் மடித்து வைக்கப்பட்டிருந்ததை விக்டர் பிராங்கல் கண்டார். அதனுள் எழுதப்பட்டிருந்தது, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்ற வசனம் எழுதப்பட்டிருப்பதை அவர் வாசித்தார். பின்னைய நாளில் இது பற்றி பிராங்கல் குறிப்பிடுகின்ற பொழுது, இருளான அந்த நாட்களில் இந்த வசனம் தனக்கு எக்கச்சக்கமான ஆற்றலையும் வல்லமையையும் கொடுத்ததாக குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்வில் பொருளுக்கு கொடுக்கும் இடத்தை அன்பிற்கு கொடுக்கின்றோமா என்கிற கேள்வியை எழுப்ப இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். நமது கடவுள் அன்பு மனித அன்புக்கும் மனித அன்பு கடவுள் அன்புக்கும் இட்டுச் செல்கிறதா என்கிற கேள்வியையும் எழுப்ப அழைக்கப்படுகின்றோம். இன்றைய சூழ்நிலையில் அன்பிற்கு வைக்கப்படக்கூடிய அணுகுண்டுகளும் நட்பில் கலக்கப்படும் நச்சுக்களும் அமைதியை கலைக்கும் யுத்தங்களும் அதிகம். இத்தகைய சூழ்நிலையில் அன்பின் மேன்மையை உணர்ந்து கடவுளையும் சக மனிதர்களையும் முழுமையாக அன்பு செய்து நமது வாழ்வின் நிறைவை அனுபவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, அன்பே வாழ்வின் ஆதாரம் என்கிற உண்மையை அறிவுபூர்வமாக மட்டுமல்ல அனுபவபூர்வமாகவும் நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். ஆண்டவரே, உம்மிடமே திரும்புகிறோம். அன்பு இருதயத்தால் உம்மை நேசிக்கிறோம்.
கொடுத்து புதிய வாழ்வு தந்தருள்கிறீர். உம்மை நோக்கி மனம் திரும்ப உம்மருள் எங்களை வழி நடத்தும். உம்மை போற்றும் நாவுகளால் நன்றி பலி செலுத்துகிறோம். உம்மிடமே திரும்புகிறோம். அன்பு இருதயத்தால் உம்மை நேசிக்கிறோம். எங்கள் வாழ்வு உமக்கே காணக்கே. அயலானில் உம்மை காண்கிறோம். முழு மனதாலும் உம்மை நேசிக்க, முழு ஆவியாலும் உம்மை போற்ற, முழு பலத்தாலும் உமக்கு பணி செய்ய எங்கள் வாழ உமக்கே ஆண்டவரே. அயலானை எம்மை போல நேசிக்க உம் வார்த்தை எங்களை அழைக்கிறது. அன்பின் பாதையில் நடக்க உம் அருள் எங்களை தாங்குகிறது. ஆண்டவரே, உம்மிடமே திரும்புகிறோம். அன்பு இருதயத்தால் உம்மை நேசிக்கிறோம். எங்கள் வாழ்வு உமக்கே காணக்கே. அயலானில் உம்மை காண்கிறோம். இஸ்ராயேல் திரும்புவாய் என்று உம் அழைப்பு இன்று கேட்கிறது. அன்பின் கட்டளை காத்து வாழ எங்கள் இதயம் உமக்கே அர்ப்பணம். தூய அன்பின் பாதையில் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து நடந்திடுவோம். உம் அரசு மலர